பொண்ணு ஹாலோவின் டே செலிப்ரேட் பண்றதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூப்பிடுறா. அவங்க 3 பேரும் வந்ததுக்கு அப்புறம் இவங்க 4 பேரும் சேர்ந்து ஜாலியா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இன்னைக்கு நைட் ஃபுல்லா பேய் ரிலேட்டடா தான் எல்லாமே பண்ணணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஹாரர் மூவி பார்க்க ஸ்டார்ட் பண்றாங்க. மூவி பார்த்துட்டு இருக்கும் போதே கரண்ட் கட் ஆயிருது. அதுக்கப்புறம் கேண்டில்ஸை பத்த வச்சுட்டு ஹாலோவின் புக் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த புக்கை படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா பாதியில நிறுத்தவே கூடாது. அது மட்டும் இல்லாம அந்த புக்கை பத்தி வேற யார்கிட்டயுமே சொல்லவும் கூடாது. அந்த புக்ல இருக்க எல்லா ரூல்ஸையுமே ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அதுல போட்டிருக்கு. அதுல இருக்கிற எல்லா சாப்டரையுமே ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும்னு போட்டிருக்கு. உடனே இவங்க ஃபர்ஸ்ட் சாப்டரை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த சாப்டர்ல ஒரு பொண்ணு ஜேர்னலிஸ்டா இருக்கா. அவ வீடு தேடிட்டு இருக்கா. கரெக்டா டூலெட் போர்டு போட்டிருக்க ஒரு வீட்டுக்கு போறா. அங்க முன்னாடி ஒரு பாட்டி வந்து வீட்டோடைய அட்வான்ஸும் வாடகையும் பத்தி சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னன்னா உனக்கு விக்கல் வருமான்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணு வீடு கிடைக்கணும்ன்றதுக்காக எனக்கு விக்கல்லாம் வராதுன்னு சொல்லி கீயை வாங்கிட்டு போயிடுறா. வீட்டுல போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு விக்கல் எல்லாம் ஒரு காரணமா சும்மா விக்கல் வர மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா சாப்பிடலாம்னு சொல்லி ஸ்விக்கில ஆர்டர் போடலான்னு பார்க்கும்போது மொபைல்ல நெட்வொர்க்கே இல்ல. கரெக்டா அன்னோன் நம்பர்ல இருந்து போன் வந்து என்ன பசிக்குதா ஃப்ரிட்ஜ்ல சாப்பாடு இருக்கு எடுத்து சாப்பிடுன்னு சொல்லி சொல்ல அது வேற யாரும் இல்ல அந்த கீ கொடுத்த அந்த பாட்டி தான். உடனே போனும் கட் ஆயிருது. இவளும் போய் ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி பாக்குற நிறைய ஸ்நாக்ஸ் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கு. உடனே அவளும் எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. சாப்பிட்டு இருக்கும் போது கரெக்டா அவளுக்கு விக்கல் வந்துருது. விக்கல் வர ஸ்டார்ட் ஆனதும் எல்லா லைட்ஸுமே ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. இவ்வளவு அதை ஸ்டாப் பண்றதுக்காக தண்ணி எல்லாம் குடிக்க ட்ரை பண்றா. அந்த பாட்டில்ல இருக்கிற தண்ணி டம்ளர்ல இருக்கிற தண்ணி எதுவுமே குடிக்க முடிய மாட்டேங்குது. உடனே மேல பாத்ரூம்ல தண்ணி சொட்டுற சத்தம் கேட்டதும் போய் ஷவர்ல வர தண்ணி பிடிச்சு குடிச்சிடலான்ட்டு அங்க போய் ஷவர் ஆன் பண்றா. பார்த்தா அங்க ஏதோ ஒரு அமானுஷ்யமான உருவம் தெரியுது. அதை பார்த்து கத்திட்டு பயந்து கீழே வர கீழே வெறும் கை மட்டும் வந்து தண்ணி கொடுக்குது. உடனே அவ வெளியே போக ட்ரை பண்றா. கரெக்டா அந்த பாட்டியும் வந்து வெளியே நின்றுட்டு இருக்காங்க. டோர் ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. பார்த்தா பின்னாடியே யாரோ வந்து அவளை இழுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டி மறுபடியும் டூலெட் போர்டை மாட்டிட்டு போயிருது. இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரை படிச்சு முடிச்சது இவங்க வீட்டுல அந்த விக்கல் சவுண்ட் கேக்குது. இவங்களும் ஆளுக்கு ஒரு பக்கமா போய் எல்லா ரூம்லயுமே தேடி பாக்குறாங்க. எங்கேயுமே யாரையும் காணோம். மறுபடியும் 4 பேரும் அந்த புக்கு கிட்டே வந்து நின்னுறாங்க. அந்த புக்ல நீங்க மறுபடியும் கண்டினியூ பண்ணாதான் அந்த விக்கல் சவுண்ட் நிக்கும்னு இருக்குது. உடனே இவங்க மறுபடியும் அடுத்த சாப்டர் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அடுத்த சாப்டர்ல ஒரு பொண்ணு காஃபி ஷாப்ல ஒருத்தர் கிட்ட பேசிட்டு கார் ஓட்டிட்டு வரா. கார்ல வரும்போது எதிர்பாராத விதமா ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிருது. உடனே அவ பயந்துட்டு காரை நிறுத்தாம வீட்டுக்கு போயிடுறா. வீட்டுக்கு போனதும் அங்க அவளை தவிர வேற யாரோ இருக்கிற மாதிரியே தெரிஞ்சிட்டு இருக்கு. பார்த்தா நேர்ல பார்த்தா தெரிய மாட்டேங்குது. மிரர்ல தெரியுது. இவ்வளவு பயந்து ஓடி போய் ஒரு ரூம்குள்ள ஒளிய மிரர்க்குள்ள இருந்த அவளோட உருவமே அவளை உள்ள இழுத்துருது. இந்த சாப்டர் முடிஞ்சது இவங்களுடைய வீட்டுக்குள்ள யாரோ ஹெல்ப் மீ சேவ் மீன்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. உடனே இந்த பொண்ணுங்கெல்லாம் பயந்துட்டு மறுபடியும் மிரர் கிட்ட போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது அவங்க 4 பேருக்குள்ள ஒரு பொண்ணு டிவிக்குள்ள மாட்டிக்கிறா. அதை பார்த்து இங்க இருந்து ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துருது. உடனே மீதி இருக்கிற 2 பேரும் அவங்க 2 பேரும் சேவ் பண்ண ட்ரை பண்ண கரெக்டா டிவிக்குள்ள இருக்கிற பொண்ணு அந்த புக்கை மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்க, அதுல ஏதாவது சொல்யூஷன் இருக்குன்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் அந்த புக்கை கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்த சாப்டர்ல ஒரு பொண்ணு அவ வீட்டுல உட்காந்துட்டு யாருக்கும் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. நம்மளை பத்தி யோசிச்சியா எஸ் ஆர்னோன்னு சொல்லி கேட்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எஸ் தான் சொல்றாங்க. உடனே அவ சந்தோஷத்துல ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு போய் டீ குடிச்சிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அவளோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதை ஓபன் பண்ணி பார்த்தா வீடியோல யாரோ நானும் என் லவரும் இங்க பேய்கிட்ட மாட்டிட்டு இருக்கோம், எங்களை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லி கேட்க அப்ப கரெக்டா அவ அந்த வீடியோவை அந்த மெசேஜ் அனுப்பின பர்சனுக்கு அனுப்பிட்டு அவங்களுக்கு போன் பண்ணி வீடியோ பாத்தியான்னு கேட்கவும் அவங்க உடனே நீ வீட்டுல தனியா தானே இருக்கன்னு சொன்னா எப்படி வீடியோ எடுத்தன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அவ ஒரு பொண்ணு பிரச்சனையில இருக்கான்ற வீடியோ தானே உனக்கு அனுப்பி விட்ட, என்ன பேசுறேன்னு சொல்லி பார்க்க நீ என்ன அனுப்பியிருக்க நீயே பாருன்னு அவங்க சொல்றாங்க. உடனே அவ போன் ஓபன் பண்ணி பாக்குறா. அவங்க ஓகே சொன்னதுக்கு இவ டான்ஸ் ஆடினதை யாரோ வீடியோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. அதை பார்த்து இவ பயங்கரமா ஷாக் ஆகுறா. மறுபடியும் அவங்க வீட்டுல ஏதேதோ அமானுஷ்யமா நிறைய நடக்குது. அவ பயந்து கீழே ஓடி வந்து செவத்துக்கு பின்னாடி மறைஞ்சிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அவளுடைய போனுக்கு மறுபடியும் மெசேஜ் வருது. போன் எடுத்து பாக்குறா. அதுல ஒரு வீடியோல இவளை யாரோ கொலை பண்ற மாதிரி வந்திருக்கு. அதை பார்த்து பயந்து இவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி எங்க வீட்டுல பேய் இருக்கு என்ன வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அந்த வீடியோல பார்த்த மாதிரியே அவளை வந்து யாரோ கொலை பண்ணிடுறாங்க. அந்த சாப்டர் முடிஞ்சது இவங்க வீட்டுல காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. இந்த பொண்ணுங்க கரண்டே இல்ல எப்படி காலிங் பெல் சவுண்ட் கேக்குதுன்னு கேட்க அதை பத்தி எல்லாம் யோசிக்க முடியாது, வா யாருன்னு போய் பார்க்கலாம்னு சொல்லி போறாங்க. அங்க போய் யாருன்னு கேட்டது போலீஸ்னு சொல்றாங்க. வீட்டுல பேய் இருக்குன்னு போன் பண்ணீங்கல்ல, கதவை சாத்தி வச்சுட்டு என்ன பண்றீங்க, ஓபன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. உடனே அவங்க எங்க கிட்ட கீ எல்லாம் எதுவும் இல்ல, எல்லாம் வெளியே தான் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த ஆபீசரும் டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்துடுறாரு. உள்ள வந்துட்டு எனக்கு போன் பண்ண பொண்ணு யாரு, எனக்கு போன் பண்ண பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. இதெல்லாம் என்ன செட்டப், என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல இவங்களும் ஹாலோவின் பார்ட்டின்னு சொல்லி அந்த புக்கை பத்தி எல்லாம் சொல்றாங்க. ஆனா அவர் நம்ப மாட்டேங்கிறாரு. கரெக்டா அந்த மயக்கம் போட்ட பொண்ணை பார்த்ததும் நீங்க 2 பேரும் சேர்ந்து இந்த பொண்ணை கொலை பண்ணிட்டீங்கன்னு சொல்லி கண் எடுத்து 2 பேர்த்தையும் மிரட்ட அவங்க பயந்துட்டு நாங்க கொலையெல்லாம் பண்ணல, அவ மயக்கம் போட்டு விழுந்திருக்கா, எங்க ஃப்ரெண்டு ஒருத்தி டிவில மாட்டிக்கிட்டா, நாங்க ஹாலோவின் பார்ட்டி பண்ணிட்டு இருந்தோம், அப்ப இந்த புக்கை படிக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் நடந்துருச்சுன்னு சொல்ல புக்கை படிச்சனாலதான் எங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் எப்படியாவது எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்ல கரெக்டா மயக்கம் போட்டு இருந்த பொண்ணு எந்திரிச்சு நின்றா. அந்த புக்கை பத்தி நாங்க யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேக்குறா. அப்பதான் அந்த மயக்கம் போட்ட பொண்ணு என்ன வேணாலும் நடக்கும்னு சொல்ல உடனே அவன் கத்தவும் அவனை யாரும் இழுத்துட்டு போயிடுறாங்க. அவன் வெளியே போனது டிவிக்குள்ள இருந்த பொண்ணு வெளியே வந்துடுறா. அதுக்கப்புறம் உடனே 4 பேர் சேர்ந்து எல்லா பிரச்சனையும் இந்த புக்கால தான், இந்த புக்கை முழுசா படிச்சாதான் இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும்னு மறுபடியும் ஸ்டார்ட் பண்றாங்க. உடனே அடுத்த சாப்டர்ல லவ்வர்ஸ் 2 பேரு. அதுல அந்த பொண்ணுக்கு பேய் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. உடனே அவளோட லவ்வர் பேயை ரிசர்ச் பண்ற
பண்ற சயின்டிஸ்ட்ங்கிறதுனால அவன் அதே மட்டும் கண்ணுக்கு தெரியற மாதிரி கிளாஸஸ் 2 ரெடி பண்ணிட்டு வந்து அவளுக்கு ஒன்று கொடுத்து இவனும் போட்டுட்டு ஒரு கோட்டைக்குள்ள போறாங்க. அங்க போகும்போது அந்த கோட்டையோடைய ஸ்டோரி அவன் ஷேர் பண்றான். அது வந்து ஒரு ஜமீனோட கோட்டையா இருந்திருக்குது. அந்த ஜமீனோட பொண்ணு ரொம்ப அழகா இருந்திருக்கா. பொத்தி பொத்தி ரொம்ப பாதுகாப்பா அந்த பொண்ணு வச்சுட்டு இருந்திருக்காங்க. அதான் ஜமீன் ஊர்ல இல்லாத ஒரு நாளா பார்த்து அந்த பொண்ணுக்கு காவலா இருந்த காவலாளிகளே 4 பேர் அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொன்னுட்டு அது சூசைடுன்னு சொல்லி செட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த டைம்ல கரெக்டா ஜமீன் வரவும் அவங்க 4 பேர்த்தையும் தலையோட வெட்டி கொண்டிருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஜமீன் ஊரை விட்டு போயிட்டதா அந்த லவர் சொல்லிட்டு இருக்க கரெக்டா தலையே இல்லாத ஒரு முண்டை ஓடுறத பாக்குறாங்க. அதை பார்த்ததும் 2 பேரும் பயந்து ஓட அந்த தலையே இல்லாத 4 பேர் மறுபடியும் வந்து பொண்ணு கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. அவளோட லவரும் எவ்வளவோ ட்ரை பண்ணி அவளை காப்பாத்த நினைக்கிறான். ஆனா அவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க. மறுபடியும் அவன் எப்படியோ மேல போய் அவளை கூப்பிட்டு போக ட்ரை பண்றா. பார்த்தா அவங்க 4 பேரும் சேர்ந்து அவளை கொண்டுறாங்க. இவனும் அழுதுட்டு அவ பாடியை தூக்கிட்டு வந்து ரொம்பவுமே ஃபீல் பண்றான். இப்படி ஒவ்வொரு சாப்டரை இவங்க படிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா அந்த பொண்ணு இறந்து போனதே நினைச்சு அந்த சயின்டிஸ்ட் ரொம்ப நாளா கல்யாணமே பண்ணாம இருந்தனால அவங்க வீட்டுல ஒரு பொண்ணு பார்த்து ஏற்பாடு பண்றாங்க. அவங்க வீட்டுல ஒரு பொண்ணு பார்த்திருக்காங்க. அந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த ஜேர்னலிஸ்ட். அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ஓகே சொன்னனால இவனுடைய லவ்வர் தான் அவளை கொலை பண்ணிருக்கா. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு 2வதா பார்த்த பொண்ணு தான் அந்த காஃபி ஷாப்ல பார்த்த பொண்ணு. ஃபர்ஸ்ட் நோ சொல்லலாம் தான் வந்திருக்கா. அதுக்கப்புறம் இவனை பார்த்தது பிடிச்சனால அவ ஓகே சொல்லலாம்னு டிசைட் பண்ணிருக்கா. அதுக்கப்புறம் தான் அவனோட லவ்வர் மறுபடியும் இவளையும் பிடிச்சு கொலை பண்ணிருக்கா. அப்புறம் கொஞ்ச நாள் போய் தான் 3வது சாப்டர்ல பார்த்த அந்த பொண்ணு அவன் ஃபர்ஸ்ட் நோ சொல்ல தான் ட்ரை பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் எவ்வளவு நாளைக்கு இப்படியே இருக்குதுன்னு சொல்லி தான் மேபி எஸ்ன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருப்பான். அதை பார்த்த இவனோட லவ்வர் மறுபடியும் அந்த பிள்ளையும் போய் கொலை பண்ணிருக்கா. அதுக்கப்புறம் அந்த சயின்டிஸ்டோட அம்மா இப்ப நாங்க பாத்துருக்கிற பொண்ணு நாங்க எல்லாமே பேசி முடிச்சிட்டோம், நீ யார்கிட்டயும் பேச வேண்டாம்னு சொல்றாங்க. உடனே அந்த புக்ல அந்த பொண்ணு உங்க 4 பேர்த்துல ஒருத்தர் தான் அந்த சயின்டிஸ்டோட லவரால இப்ப சாக போறீங்கன்னு சொல்லி போட்டிருக்க. உடனே அவங்க 4 பேரும் பயந்துட்டு இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்கவே கூடாதுன்னு சொல்லி வீட்டுல இருந்து வெளியே போக ட்ரை பண்றாங்க. அப்ப பார்த்தா 4 பேர்த்தையும் யாரோ வந்து கொலை பண்ண ட்ரை பண்ண கரெக்டா கரண்ட் வந்துருது. உடனே ஃபர்ஸ்ட் இவங்களெல்லாம் பார்ட்டிக்கு கூப்பிட்ட அந்த பொண்ணு பயங்கரமா சிரிக்கிறா. சிரிச்சுட்டு எல்லாரும் ஏமாந்துட்டீங்களா, எல்லாரும் பயந்துட்டீங்களா, இதெல்லாம் என்னுடைய செட்டப்னு சொல்றா. எல்லாமே இவ தான் செட் பண்ணி இருக்கா. இங்க வந்த ஆளுங்க கூட இவளுடைய ஆளுங்களா தான் இருந்திருக்காங்க. அதெல்லாம் அவங்க 3 பேர் கிட்ட சொல்ல அவங்களும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. உடனே அடுத்த நாள் காலையில காலிங் பெல் அடிச்சதுன்னு சொல்லி அந்த பொண்ணு எந்திரிச்சு போய் டோர் ஓபன் பண்றா. நைட் வந்து அந்த 2 பேரும் மறுபடியும் உள்ள வராங்க. உடனே சாவி நீங்களே எடுத்துட்டு போயிருக்கலாம்ல, நைட்டே இதெல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருக்கலாம்னு சொல்லி கேக்குறா. அப்பதான் அந்த ஆளு நீங்க தான் நைட் எங்களை வர வேண்டாம்னு சொல்லிட்டீங்கல்ல, பிளான் கேன்சல்னு சொல்லிட்டீங்கன்னு சொல்ல நீங்க தான் நைட் வந்தீங்கல்ல, சொன்ன மாதிரி எல்லாமே நடந்துச்சுல்லன்னு சொல்ல உடனே அந்த ஆளு இல்லம்மா நாங்க வரவே இல்ல, நீங்க தான் போன் பண்ணி பிளான் கேன்சல்னு சொல்லிட்டீங்கல்லன்னு சொல்றான். அப்போ உடனே போனெல்லாம் நான் கொண்டு போய் ஒளிச்சு தானே வச்சேன்னு சொல்லி அவ போய் போன் எடுத்து பாக்குறா. அதான் அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தி நிறைய டைம் அவளுக்கு கால் பண்ணிருக்கா. திருப்பி கூப்பிட்டு எதுக்கடி இவ்வளவு டைம் கூப்பிட்டுருக்கன்னு சொல்லி கேட்க உனக்கு எத்தனை டைம் கால் பண்றது, கால் பண்ணா நீ எடுக்கவே மாட்டியா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர்த்து பேரையும் சொல்லி அவங்களுக்கு இப்படி ஆயிருச்சுன்னு சொல்ல அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி இவ கேக்குறா. உடனே டிவி ஆன் பண்ணி பாருன்னு சொல்றாங்க. இவளும் போய் டிவி ஆன் பண்ணி பாக்குறா. பார்த்தா நியூஸ்ல ஏற்கனவே அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டதா சொல்லி நியூஸ்ல வருது. அதை பார்த்து இவளுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. அதுக்கப்புறம் இவங்க வீடு ஃபுல்லா கேமரா இருக்கிறதுனால அந்த ஃபுட்டேஜ் போய் செக் பண்ணிட்டு இருக்கா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நைட் வரல, இவ தான் தனியா எல்லாமே பண்ணிட்டு இருந்திருக்கா. அதை பார்த்தது இவ பயங்கரமா பயந்துடுறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இவளுடைய அம்மா வந்து அப்பாவுடைய ஃப்ரெண்டு பையனையும் உனக்கு பேசி முடிச்சிருக்கோம், நீ வந்து ஓகே எல்லாம் சொல்ல வேண்டாம், சும்மா வந்து பார்த்தா போதும்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவளும் கரெக்டா பாக்கலான்னு வரா. பார்த்தா அங்க மாப்பிளையே வந்திருக்கிறது அந்த சயின்டிஸ்ட். அவனோட பேரை சொன்னது இவ பயங்கரமா ஷாக் ஆகுறா. நீங்க கோஸ்ட் ரிசர்ச் சயின்டிஸ்ட் தானே அப்படின்னு சொல்லி கேக்குறா. உடனே அவன் இது எப்படி உங்களுக்கு தெரியும் சொல்லி கேட்க இந்த படத்தை அப்படியே முடிச்சிடுறாங்க.